வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 2ஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கறது மூலமா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சம்பந்தமான இந்த டீடைல்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் டிஎன்பிசி குரூப் 2 2ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்த டிஎன்பிசி பேட்டர்னில் இப்போ புதுசாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒரு ரிசல்ட் ஓரியன்டான பேட்ச் தான். சரிங்களா? ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி அதை தாண்டி ஸ்டாண்டர்ட் வைஸ், அதாவது பார்த்தா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஹிஸ்ட்ரிக்குனா ஒரு புக் இருக்குது, பாலிட்டிக்னா எக்ஸ்ட்ரா ஒரு புக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு மல்டிபிள் ரிவிஷன் வச்சு இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம பக்காவாக முடிக்க போகிறோம். நமக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 15 வந்துடுச்சு. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 வந்து நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாள் தான் இருக்குது. இந்த 70 நாளில் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான எல்லா கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பிடுவோம். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வீட்டிலே ஜெராக்ஸ் போட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் வச்சு இந்த டெஸ்ட் பேட்சை ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நார்மலாகவே நம்ம இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 150+ இருந்தாவே போதுமானது. சரிங்களா? ஸோ நார்மலாக என்னோட டார்கெட் வந்து ஒரு 180+ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிக்கிறது மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு 150+ ஆவது நீங்கள் எடுத்து இந்த ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். நார்மலாக ஒரு 155க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 2A ரெண்டுத்தையும் நீங்கள் மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி வரும். சரிங்களா? 155க்கு மேலே 200 கொஷினுக்கு 155க்கு மேலே. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அது பேட்சோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது நார்மலாக 38 டெஸ்ட் இருக்குது, 7600 கொஷின்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே பைலிங்குவல் தான். அதாவது ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பொது தமிழுக்கும் பொது ஆங்கிலத்துக்கும் தனித்தனியாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம். மொத்தம் 38 டெஸ்ட்டு, 7600 கொஷின்ஸு, டிகிரி ஸ்டாண்டர்டில் பக்காவாகவே இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. இவருங்க பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுப்போம். எக்ஸ்ட்ராவும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு சம்மந்தமான பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் டெலகிராம் சேனலில் அனுப்புவோம். கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் நாங்கள் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஓஎம்ஆர் ஷீட்டு, டெஸ்ட்டு கொஸ்டின்ஸு, டெஸ்ட்டு கீஸ், இது எல்லாமே பிடிஎஃபாக நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் வீட்டில் லேப்டாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம், சாஃப்ட் காப்பி மூலமாகவும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஹார்ட் காப்பி கையில் வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? இது 100% ஒரு 360 டிகிரி அப்ரோச்சில் ஃபுல்லாகவே எக்ஸாம் ஃபோக்கஸில் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம வந்து போட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜூலை 31. சரிங்களா? ஜூலை 31 இந்த டெஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஜூலை 31 உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் பல்காகவே அனுப்பிடுவோம் நாங்கள் அந்த டெலகிராம் சேனலில். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி நல்லா ரிவிஷன் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாகவே எழுதி முடிச்சிக்கலாம். இருக்கிறத ஒரு 70 நாள், அதில் நம்ம 38 டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இது நல்ல முறையில் பயன்படும். நம்ம சிலபஸ் வந்து இதில் என்னென்ன கவர் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்பொழுது ஜிஎஸ் நமக்கு தெரியும், யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும். மேக்ஸ் வந்து யூனிட் 1 and 2 இருக்கும். அதான் பியூர் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் வந்து யூனிட் 1 யூனிட் 2 இருக்கும். அதேமாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 7 இருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷு யூனிட் 1 to 7 இருக்கும். ஓவரால் குரூப் 2 2ஏவுக்கான ப்ரிலிம் சிலபஸை ஃபுல்லாகவே நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன பண்ணுறோம், கவர் பண்ணுறோம். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ப்ளஸ் இந்த நம்பர் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அட்ரஸ் ப்ளஸ் லொக்கேஷன் இது எல்லாமே நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் சொல்கிறீங்க. ஏற்கனவே டோட்டல் டெஸ்ட் 38, இது வந்து 7600 கொஷின்ஸ் இருக்குது. பைலிங்குவலில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் சிலபஸ் பேஸ்டு பாருங்கள், 20 வந்து சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் மொத்தம் வந்து 4000 கொஷின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் 4 ரிவிஷன் டெஸ்ட் வரும். இது வந்து 800 கொஷின். 12 ஃபுல் ரிவிஷன் கொஸ்டின் வந்து 2400 கொஸ்டின். 2 ஃபுல் மாடல் மொக் டெஸ்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த காம்போ வரப்போகுது. சரிங்களா? கொஸ்டின் ஸ்பிளிட் அவுட்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கொஸ்டின்ஸ் வரும். அல்லது வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஒரு 3000 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் பொது தமிழா பொது ஆங்கிலமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து குரூப் 4ல் வந்து பொது தமிழில் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. ஸோ டோட்டல் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3875 கொஸ்டின். டோட்டல் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8875
75 சாரி ஓகேங்களா 875 கொஸ்டின்ஸ். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 725 கொஸ்டின். இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தான் இந்த 38 டெஸ்ட்டு 7000 கொஸ்டின்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் எவ்வளோ சார்? இந்த 38 டெஸ்ட்டு 7000 கொஸ்டின்ஸ் பைலிங்குள்ள கொடுக்க போகிறோம், அது பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம். இது எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 399 ரூபா தான். சரிங்களா? 399 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஜிஎஸ்டிங்கிறத வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எளிமையாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா கொஸ்டின் பேப்பருமே டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடச்சிரும். நீங்கள் இந்த ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நல்ல குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்ல முறையில் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி இதனுடைய இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைப்பேன். இதனோட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மெத்தட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பேன், அப்புறம் பேமெண்ட் யூபிஐ ஐடி கொடுத்துருப்பேன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த கியூஆர் கோடில் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக அட்மின் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த டெலகிராம் சேனலில் உங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்து ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் ஷெடியூல் மட்டும் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் வந்து முதல் பருவம். இந்த முதல் பருவம் அந்த டேர்ம் இருக்குல்ல இயல் 1, 2, 3 இதுக்கு பேர் தான் டேர்ம் 1. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும். சரிங்களா? அதேமாரி இலக்கண பகுதியில் பிரித்தெழுதுக்கு, சேர்த்தெழுதுக்கு, சந்திப்பிழை இது 3 வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிறத வந்து திருக்குறளில் வந்து 2 அந்த இது கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 20 அதிகாரங்கள் நீங்கள் படிக்கணும். அதில் வந்து முதல் 2 அதிகாரம் இதில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி தமிழ் பணி தொடர்பான செய்திகளை வந்து உவே சாமிநாதன், தேப்போமி இவங்க 2 பேர்த்தையும் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி கான்ஸ்டியூஷனு என்னென்ன டாபிக் பாருங்கள் சிலபஸ் பேஸ்டு தான் கொடுத்துருப்போம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருப்போம். இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதோ தேடி படிச்சுக்க வேண்டியதான். இல்லை ஸ்கூல் புக்கை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து லட்சுமிகாந்த் யூஸ் பண்ணுறேன், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கா வெங்கடேசன் இந்திய அரசாங்கம் புக்கு யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த தலைப்பை படிச்சுக்க வேண்டியதான். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக படித்து முடிச்சிருக்கணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் பேஸ்டு இந்த டாபிக் நீங்கள் படித்தா போதுமானது. பிறகு சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அதுக்குள்ளார நீங்கள் என்ன வரும்னு தெரியுமில்ல, பாலிட்டியில் வந்து லட்சுமிகாந்த் புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தோம், அவ்வளோதான். அதேமாதிரி பிரியாம்பிள் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துடணும். ஆனால் மினிமம் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணால் போதுமானதுன்னு சொல்லி வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க நேஷனல் அந்த ரெனெசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ தேசிய மறுமலர்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், 10th இருக்குது, 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பாடங்களை ஃபுல்லாக படிச்சுக்கிங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டாபிக் கொடுத்துருப்போம், பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான காம்போ. இதேமாரி தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதே மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது. சரிங்களா? இல்லை இப்போ நான் தமிழ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன், இங்கிலீஷுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வைக்கிறேன், நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வைக்கிறேன், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் பிளான் பண்ணி. இதை தாண்டி வந்து இந்த 70 நாளில் ஓகேங்களா 38 டெஸ்ட்டு இந்த 7000 கொஸ்டின்ஸ் பைலிங்குவலில் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துறது மூலமாக இந்த எக்ஸாம் இந்த குரூப் 2 2Aக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 200க்கு ஒரு 150+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.